புருஷன் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கானே இருக்கானா செத்தானு வந்து பாத்தியா? அதெல்லாம் நீங்க வந்துருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எது தெரியுமா? இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க நீங்க? நான் மட்டும் என்ன வீட்ல சும்மாவா இருந்தேன்? அப்படி என்னடி கலெக்டர் வேலை? சொல்ற ரமேஷ். நிறுத்துற வண்டிய. ஆமா ரமேஷ், நானா? நான் என் ஹஸ்பண்ட் டிரைவர் 3 பேரும் ஜீப்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம்டா. என்ன கேட்டிருப்பான்? சரி ரமேஷ், நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நைட்டு நானே பண்றேன்டா கால். யாரடி ரமேஷ்? உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேக்குறேன், சொல்லுடி. தெரிஞ்சுக்கிட்டு இப்ப என்ன கிளிக்கா நம்பரையே ரசிக்கிறார். சொல்ற சுரேஷ், நான் என் ஹஸ்பண்ட் தோற. நீ சொல்றது ஒல்லிய உயரமா அது தங்க தோறடா. ஷோ குள்ளமா இருக்கிறது தம்பி தோற. இவன் கொழு கொழுன்னு கும்முன்னு இருப்பான். பேரு அட்டக் தோற. இப்ப தாண்டி அந்த பேரு எனக்கு மேட்ச் ஆகுது. ஓகே ஓகே, நானே கூப்பிடுறேன்டா சுரேஷ். யாரடி இந்த சுரேஷ்? ரமேஷோட ஃப்ரெண்டு. நீ இன்னும் ரமேஷே யாருன்னு எனக்கு சொல்லல. இப்ப என்ன உங்களுக்கு ரமேஷ் யாருன்னு தெரியணும் அவ்வளவுதானே? ஏய் ஸ்பீக்கர்ல போடுறீ. ஸ்பீக்கர்ல போறதுக்கு இங்க என்ன திருவிழாவா நடக்குது? சொல்ற மாதே. திருச்சியிலயா? ஒளிச்சுடுதாலையா? கலையரங்கம் தியேட்டர் வாசல்லையா? இருக்குமே. நீ வெயிட் பண்றியா? அத சொல்லுடி முதல்ல, நெஞ்சு வலிக்குது. யார் சார் உங்க செகண்ட் ஒய்ஃபா? ஒரு செகண்ட் கூட இவ ஒய்ஃபாவே இருந்ததுலடா நினைச்சேன். இப்ப என்னடா சொன்ன அந்த டிரைவர் பையன்கிட்ட? தாவா உனக்கு என்ன இப்போ போன்ல பேசின மாதேஷ் யாருன்னு தெரியணும் அவ்வளவுதானே? ஒரு வசனம் தெரியுமாடா? அப்ப நீ என்ன சந்தேகப்படுற? எப்பவோ கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என்ன பத்தி தெரியுமாடா? தெரியுமாடா மலமாடே? கிளம்பணும் முடிவு பண்ணிட்டாடா. நான் ஒன்னு சொல்றேன் கேளு. சொல்லு. ரமேஷ், சுரேஷ், மாதேஷ் அவங்க எல்லாரையும் நான் டெய்லி அண்ணானு தான் கூப்பிடுவேன் தெரியுமா? அப்ப நைட்ல தான் நான் தூங்கிடுவேனே. தக்காளி எவ்வளவு இன்னோசென்ட்டா எட்ஜ் வரையும் நடிக்கிறான்.